புதுச்சேரி திருக்கனூர் ஐஸ்வர்யா நகரை சேர்ந்தவர் சஞ்சய். ஏசி மெக்கானிக்கான இவர் சித்தலம்பேட்டை பகுதியை சேர்ந்த கல்லூரி மாணவர் இளங்கோ என்பவருடன் திருக்கனூர் சிவன் கோவில் எதிரே உள்ள வாலிபால் மைதானத்தில் தனது செல்போனில் ஃப்ரீ ஃபயர் ஆன்லைன் கேம் விளையாடிக் கொண்டிருந்த போது ஆன்லைனில் இருவருக்கும் இடையே வாய் தகராறு ஏற்பட்டுள்ளது. இதனால் ஆத்திரமடைந்த கல்லூரி மாணவன் இளங்கோ தனது நண்பர்களான கூனிச்சம்பட்டு பகுதியை சேர்ந்த கல்லூரி மாணவர் பால்ராஜ் மற்றும் கூனிச்சம்பட்டு கிருஷ்ணா, திருக்கனூர் புகழேந்தி ஆகியோருக்கு தகவல் தெரிவித்ததை அடுத்து அனைவரும் சஞ்சய் விளையாடிக் கொண்டிருந்த இடத்திற்கு வந்து தனியாக பேச வேண்டும் என கூறி சஞ்சயை தங்களது இருசக்கர வாகனத்தில் ஏரிக்கரை அருகே உள்ள மறைவான இடத்திற்கு அழைத்து சென்று அங்கு சஞ்சயின் கை மற்றும் கால்களை கயிறால் கட்டிவிட்டு முட்டி போட வைத்து இரவு முழுவதும் கத்தி, இரும்பு பைப், உருட்டுக்கட்டை உள்ளிட்ட ஆயுதங்களாலும் கைகளாலும் சரமாரியாக தாக்கி சித்திரவதை செய்துள்ளனர். மேலும் விடிய விடிய சஞ்சயை தாக்கிவிட்டு பின்னர் அதிகாலை மண்ணாடிப்பட்டு அருகே இறக்கிவிட்டு சென்றுள்ளனர். மேலும் நடந்த சம்பவம் குறித்து வெளியே கூறினால் கொலை செய்து விடுவதாகவும் மிரட்டிவிட்டு சென்ற நிலையில் தொடர் தாக்குதல் காரணமாக சஞ்சய் அங்கேயே மயங்கி விழுந்துள்ளார். இதனை கண்ட அருகில் இருந்தவர்கள் சஞ்சயை மீட்டு புதுச்சேரி அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இதனிடையே இந்த சம்பவம் குறித்து சஞ்சய் கொடுத்த புகாரின் பேரில் திருக்கனூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து கல்லூரி மாணவர்களான சித்தலம்பட்டு பகுதியை சேர்ந்த இளங்கோ, கூனிச்சம்பட்டு பால்ராஜ் மற்றும் புகழேந்தி என கல்லூரி மாணவர்கள் இருவர் உட்பட 3 பேரை போலீசார் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்த நிலையில் தலைமறைவாக உள்ள கிருஷ்ணாவை தீவிரமாக தேடி வருகின்றனர்.